இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஹலால் போட்ட உணவு தான் வரணும்னு எந்த சட்டம் கிடையாது. அந்த நாடு சொல்லாம அந்த இறக்குமதி பண்ணக்கூடியவர் அவர் நினைக்கிறாரு வியாபாரம் நடக்கிறதா இருந்தா ஹலால்னு ஒரு சீலை வச்சு விட்டா நம்பி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இறைச்சியை இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடியவர் முடிவு செஞ்சு என்ன செய்யறாருன்னு கேட்டா இங்க உள்ள நிறுவனங்களோட ஒரு தொடர்பு கொண்டு நீங்க எங்க இறைச்சிக்கு என்ன செய்யுங்க ஹலால் சர்டிபிகேட் இந்த நிறுவனத்துல வாங்கித்தாங்கிறாங்க. இங்கே உள்ள ஏற்றுமதி நிறுவனம் தானாக போய் மக்கள்லாம் ஹலால் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் ஹலால் சர்டிஃபிகேட் தாங்கன்னு சொல்லி போய் கேட்குறது இல்லை. இந்த நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் துபாய் அரசாங்கம் கொடுக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் அந்த மினிஸ்ட்ரிக்கே பேர் வச்சுருக்காங்க. சும்மா கண்ணை மூடிட்டு யார் வேணாலும் அவங்ககிட்ட சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியாது. கடுமையான அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க, நான் இந்த வெப்சைட்டுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் தரேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ கடுமையான. நீங்கள் வெறும் ஹலால் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, அந்த பொருளுடைய தரம், அதோடைய சுகாதாரத்தன்மை, அதோடைய பேக்கிங், அமைப்பு, இது எல்லாமே மிகச்சரியாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு அலம்பல் ஏற்பட்டால் கூட இங்கே கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.